மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரெடிக்டபிளா இருந்தது, எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியும் தெரிவிச்சீங்க. அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்துக் கொள்கிறேன். தற்போது ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசியினருக்கு இந்த ஜூலை மாத காலம் எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது சிம்ம ராசியினர் கடந்த 3 ஆண்டு காலமாவே பல துன்பங்கள்ல பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. பல பேர் பல விதமா பயமுறுத்தி இருப்பாங்க. பட் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. தைரியமா இருங்க. உங்களுக்கு நிறைய நல்லதும் இருக்கு. அதாவது என்னன்னா, குரு உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்வு இருக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கு. உங்களுக்கு யோக கிரகம் தான் குரு. யோக கிரகமான குரு லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல அமைப்பா தான் இருக்கு. வேலை தொழில்ல வந்து முன்னேற்றம் இருக்கும். அதாவது நீங்க அதிக எஃபர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னும் போது அதற்கான பலன்கள் கொஞ்சம் ஸ்லோவா வரும். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல இருக்குன்றதுனால. குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அதற்கான நல்ல பிரதிபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படதான் போகுது. சனி 8ல இருக்கிறதுனால எந்த மாதிரியான பலன்கள்னா, அதாவது நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு தடங்களை ஏற்படுத்தும். நீங்க ரொம்ப லேசியா இருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப பொறுப்பு இல்லாம இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களை சுறுசுறுப்பா ஓட வைக்கும். உங்களை மெச்சூரா ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண வைக்கும், செயல்பட வைக்கும். அதாவது நீங்க இத்தனை நாள் எந்த செயல்படாம எதுலயும் செயல்படாம நீங்க பாட்டுன்னு இருந்தீங்கன்னா ஒவ்வொன்னுலயும் உங்களுடைய கவனத்தை ஏற்படுத்தி அதுல உங்களை முன்னிலைப்படுத்தும். அதுதான் சனி 8ல் இருப்பது. புதன் உங்களுக்கு 12ல இருக்கிறதுனால செலவுகளை ஏற்படுத்தி தான் கொடுக்கும். அதாவது என்னன்னா, இந்த மாதம் ஆரம்பத்துல வந்து குருவோட உங்க ராசி அதிபதி சூரியன் இணைவு இருக்கு. நல்ல லாபகரமா தான் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி ஜூலை 15க்கு அப்புறம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதனோட சூரியன் இணைவு. அது எப்படி இருக்க போகுதுன்னா, புதன் நிறைய செலவுகளை ஏற்படுத்தும். உங்க ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல செலவுகளா ஏற்படுத்த போகுது. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது. ஏன்னா செலவுகளா இருந்தாலும் அது வீண் செலவுகளா போயிடக்கூடாதுல்ல. ஏற்கனவே நீங்க வந்து வீண் செலவுகள் எப்படி இருக்குன்றது கடந்த 2-3 வருஷமா நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. பட் இந்த மாசமும் செலவு ஏற்படதான் போகுது. பட் அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அதே மாதிரி சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேருடைய அமைப்பு வந்து ரொம்பவே நல்லதா இருக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு வேலையிலயும் சரி, தொழிலையும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். கண்டிப்பா நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நீங்க வந்து படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. ஓகேங்களா? லேசியா இருந்தீங்கன்னா உங்களை விட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கான பிரச்சனையை கொடுத்து உங்களை சுறுசுறுப்பா உட்கார வச்சிருவாரு. குரு, புதன், சுக்கிரன் இவங்களுடைய அமர்வு ரொம்பவே நல்லா இருக்குன்றதுனால இந்த காலகட்டத்துல நீங்க படிப்புல முயற்சி எடுக்கும் போது, இல்ல படிப்புக்காக அப்ராடுக்கு நீங்க ட்ரை பண்ணும் போது, இல்ல மாநிலத்துக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, வேற இடத்துக்கு போய் படிக்கிறோம், புதுசா கோர்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இந்த மாதத்துல அமையும். இந்த மாதத்துல நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ கண்டிப்பா அது சக்சஸ் தான். முக்கியமா படிப்பு விஷயத்துல நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எடுத்த செயலை செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, உங்க உங்களுடைய ராசி வீட்டிலேயே அமர்ந்து இருக்கும் செவ்வாய், கேது. இந்த செவ்வாய், கேது எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான அதாவது கோவம்னா இவ்ளோ அவ்வளோன்னு கிடையாது. கோவத்தை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவுதான்ப்பா கோவப்படணும்னு ஒரு அளவு முறை இருக்கு. ஓகேங்களா? பட் அது எல்லாத்தையும் கடந்து வர அளவுக்கு ஒரு கோவத்தை உண்டு பண்ணும். அதுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். ஹைப்பர் டென்ஷன் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இது உங்களுடைய ஹெல்த்துக்கும் பாதிக்கும்.
ஓகேங்களா? கோவத்துல சாப்பிடாம போறது, கோவத்துல கண்டதையும் தூக்கி விசிறி அடிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத சிந்தனையை ஏற்படுத்தும். அதாவது என்னன்னா, அ மத்தவங்க உங்களுக்கு நல்லதாவே இருந்தாலும், நல்லதாவே செஞ்சாலுமே சரி, உங்களுடைய ராசி வீட்ல செவ்வாய், கேது இருக்கிறதுனால யாரையும் அவ்வளவா நம்ப விடாது. ஓகேங்களா? ஈஸியா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படாது. எல்லார் மேலயும் ஒரு பயமும், ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாரையும் நீங்க ஒரு சந்தேக கண்ணோட்டத்துல தான் நீங்க பார்வை செலுத்துவீங்க. அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். சோ, நீங்க உங்க கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கான மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. உங்களுடைய ஹெல்த் மட்டும் இல்லாம உங்களுடைய மனசும் பாதிப்பு ஏற்படாது. அதாவது என்னன்னா, சிம்ம ராசினாலே ஒரு டாமினன்ட் கேரக்டர் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பட் இந்த நேரத்துல கோவமும் அதிகமா ஏற்படும் போது நீங்க இப்படிப்பட்டவர் தான் அப்படின்றத அடையாளம் படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவன் எல்லாத்துக்கும் கோவப்படுறான்பா, அவன் கோவத்துக்கு ஒரு அளவே கிடையாது, அநியாயமா கோவப்படுறான் அப்படின்றத சொல்லி உங்களை வெறுக்கிறதோ இல்ல உங்களை ஒதுக்குறதோ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததான் குழந்தைக்காக காத்திருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாத காலம் குழந்தை அமைப்பு ஏற்படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. குரு நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது குழந்தைக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாத காலம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி கல்யாண வரன் நல்லதா இருக்குமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதாதான் வரும். அதாவது என்னன்னா, குரு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதனும் 12ஆம் இடத்துல இருக்கு. இதெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகுற மாதிரி வரன் ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாருமே ஓகே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு மட்டும் அதுல திருப்தி இருக்காது. ஏன்னா செவ்வாய் கேதுவோட சிந்தனை அதிகமா உங்ககிட்ட இருக்கும். இது எனக்கு செட் ஆகுதா இல்லையானே எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பத்தை நீங்க வெளிப்படையா பேசிடுவீங்க. சோ கல்யாண ஏஜ் அதிகமாயிடுச்சு, ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி நீங்க டெசிஷன் எடுக்காம மத்தவங்க கிட்ட டெசிஷன் விட்டுறது நல்லது. ஏன்னா கல்யாணத்தை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் உங்களாலதான் தடைப்படும். இல்ல எனக்கு கல்யாணத்துக்கான டைம் இன்னும் நிறைய இருக்குன்னும் போது இந்த 2-3 மாசம் விட்டுடுங்க. ஓகேங்களா? முக்கியமா இந்த மாசம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது உங்களுடைய ராசி வீட்டிலேயே இருக்கிறதுனால கண் எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல்ன்ற அந்த மாதிரியான பிரச்சனையை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். நைட் டைம்ல டிராவல் பண்றீங்கன்னா கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்ணுங்க. டிராவலிங்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஸ்லோவா போங்க. ஏன்னா நீங்க ரொம்ப அக்ரெசிவா ஓட்டுவீங்க. அதுவும் செவ்வாய் கேது உங்களுடைய ராசி வீட்லயே இருக்கும்போது இன்னும் ஸ்பீடு அதிகமா ஏற்படும். செவ்வாய்னாலே ஸ்பீடு தானே. அதனால ஸ்பீடு இன்னும் அதிகமாகும். சோ சிம்ம ராசினர் வெளிய டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவு சாந்தமா உங்க உடலை வச்சுக்கோங்க. உங்க மனதையும் உடலையும் எந்த அளவுக்கு சாந்தமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது.